சென்னை கலைவாணர் அரங்கில் தமிழ்நாடு சிறை மீண்டோர் நலச்சங்கம் சார்பில் விடுதலை பெற்ற 750 முன்னாள் சிறைவாசிகளுக்கு உதவிகளை வழங்கி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு தீரஜ்குமார் ஐஏஎஸ் அவர்களே, காவல்துறை தலைமை இயக்குனர் திரு சங்கர் ஜிவால் ஐபிஎஸ் அவர்களே, சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறையினுடைய துணைத் தலைவர் முனைவர் மகேஸ்வர் தயாள் ஐபிஎஸ் அவர்களே, சிறைத்துறை செயலாளர் தலைவர் திரு கனகராஜ் அவர்களே, சிறைத்துறை துணைத் தலைவர் திரு முருகேசன் அவர்களே, தலைமை நன்னடத்தை கண்காணிப்பாளர் திரு சிவபிரசாத் அவர்களே, தமிழ்நாடு சிறை மீண்டோர் நலசங்கத்தினுடைய கௌரவ பொருளாளர் திரு ஞானேஸ்வரன் அவர்களே, துறையினுடைய அனைத்து அலுவலர்களே, விடுதலை பெற்ற இல்ல வாசிகளே, அவருடைய உற்றார் உறவினர்களே, நண்பர்களே, பத்திரிகை மீடியா நண்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, ஒத்தனை பேருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி தமிழ்நாடு சிறை மீண்டோர் நலசங்கத்தின் சார்பாக விடுதலை பெற்ற 750 முன்னாள் சிறைவாசிகளுக்கு 3,75,00,000 ரூபாய் அளவிற்கு உதவித்தொகை வழங்குகின்ற இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் பங்கு பெற்று உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமை அடைகின்றேன். இந்த விழாவில் பங்கேற்கின்ற இந்த வாய்ப்பை உருவாக்கி தந்த மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அண்ணன் ரகுபதி அவர்கள் மற்றும் சிறைத்துறையினுடைய அதிகாரிகள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த துறையின் மீது நம்முடைய முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு தனி பிரியம், தனி அக்கறை உண்டு. டால்மியாபுரம் பெயர் மாற்ற போராட்டத்தில் கள்ளக்குடியில தண்டவாளத்தில் தலை வைத்து படுத்து கலைஞர் அவர்கள் கைது செய்யப்பட்டு அரியலூர் சிறையிலும் பிறகு திருச்சி சிறையிலும் அவர்கள் அடைக்கப்பட்ட பொழுதும் சரி, இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்று தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பாளையங்கோட்டை சிறையிலே கிட்டத்தட்ட 62 நாட்கள் தனிமை சிறையில் அடைக்கப்பட்ட பொழுதும் சரி, சிறைவாசிகள் சந்திக்கின்ற பிரச்சனைகளை அவரே நேரில் எதிர்கொண்டவர் தான், உணர்ந்து கொண்டவர் தான், தெரிந்து கொண்டவர் தான். முத்தமிழ் கலைஞர் அவர்கள் மட்டுமல்ல, நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கூட சிறைவாசிகளுடைய கஷ்டத்தை எல்லாம் உணர்ந்தவர்கள் தான். 1976ஆம் ஆண்டு மிச அடக்குமுறை காலத்தில் ஓராண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டு எல்லா வகை துயரங்களையும் அனுபவித்தது தான் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள். முத்தமிழ் கலைஞர் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்பொழுது சொன்னார்கள், அவர் சிறையில் இருந்த காலத்தில் அவர் இருந்த சிறை அறையிலேயே கழிவறையும் சேர்ந்து இருந்தது. அதனுடைய நாற்றம் மூக்கை துளைத்தது. அந்த நாற்றத்தை தவிர்ப்பதற்காக பூட்டப்பட்ட கம்பி கதவுகளுக்கு நடுவில் அந்த கம்பி கதவுகளுக்கு பின்னால் நின்று கொண்டு மூக்கை மட்டும் வெளியே நீட்டிக்கொண்டு இரவு முழுவதும் நின்று கொண்டே தூங்கியிருக்கிறார்கள்.